வானவில் உருவாகும் ரகசியம். வானவில் ஒளியின் விந்தையான ஒரு நிகழ்வு. இது மழைத்துளிக்குள் செல்லும் சூரிய ஒளியால் ஏற்படுகிறது. வானவில் உருவாக 3 விஷயங்கள் மிக அவசியம். சூரியனில் இருந்து வரும் வெள்ளை ஒளி, மழை பெய்து முடிந்த பின் காற்றில் மிதக்கும் எண்ணற்ற குட்டி குட்டி மழைத்துளிகள் மற்றும் பார்வையாளரின் நிலை. பார்வையாளருக்கு பின்னால் சூரியனும் முன்னால் நீர்த்துளிகளும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு குட்டி மழைத்துளியும் ஒரு சிறிய கண்ணாடி பட்டகம் போல் செயல்பட்டு சூரிய ஒளியை 7 வண்ணங்களாக 3 முக்கிய படிநிலையில் பிரிக்கிறது. முதலாவதாக ரிஃப்ராக்ஷன் அண்ட் டிஸ்பர்ஷன். சூரியனின் வெள்ளை ஒளி மழைத்துளிக்குள் நுழையும் போது அது வளைந்து 7 வண்ணங்களாக பிரிகிறது. ஊதா நிறம் அதிகமாகவும் சிவப்பு நிறம் குறைவாகவும் வளையும். ஒளி குறைந்த அடர்த்தி கொண்ட காற்று ஊடகத்திலிருந்து அதிக அடர்த்தி கொண்ட நீர் ஊடகத்திற்குள் பயணிக்கும் போது அதன் வேகம் மாறுவதால் வளைகிறது. இரண்டாவதாக இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். 7 வண்ணங்களாக பிரிந்த ஒளி துளியின் பின்புறச் சுவரில் பட்டு உள்ளுக்குள்ளேயே பிரதிபலிக்கிறது. மூன்றாவதாக செகண்ட் ரிஃப்ராக்ஷன். பிரதிபலித்த ஒளி துளியை விட்டு வெளியேறும்போது மீண்டும் ஒருமுறை வளைந்து அந்த 7 வண்ணங்களும் தெளிவாக பிரிந்து நம் கண்களுக்கு வந்து சேர்கிறது. வானவில் எண்ணற்ற நீர்த்துளிகளின் கூட்டுச் செயல்பாடு ஆகும். இதில் ஒவ்வொரு துளியும் கோணத்தின் அடிப்படையில் வெவ்வேறு நிறத்தை அனுப்புவதன் மூலம் துளிகளின் ஒரு தொகுப்பே முழு வானவில் வளைவை உருவாக்குகிறது. இதில் உள்ள 7 வண்ணங்களின் வரிசை மாறாததற்கு காரணம் ஒவ்வொரு நிறமும் ஒரு குறிப்பிட்ட வேவ்லென்த் கொண்டதாகும். இந்த வேறுபாடு காரணமாக சூரிய ஒளி மழைத்துளியில் படும்போது வெவ்வேறு கோணங்களில் வளைகிறது. இந்த வண்ணங்கள் அவற்றின் வேவ்லென்த் அதிகரிக்கும் வரிசையிலும் ஃப்ரீக்வன்சி குறையும் வரிசையிலும் அமைந்திருக்கும். அதிக வேவ்லென்த் உடைய சிவப்பு நிறம் குறைவாக வளைவதால் எப்போதும் வெளிப்புறத்திலும், குறைந்த வேவ்லென்த் உடைய ஊதா நிறம் அதிகமாக வளைவதால் எப்போதும் உட்புறத்திலும் நிலை பெறுகிறது. இந்த 7 நிறங்களான வயோலெட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், yellow, orange and red வரிசையை நினைவில் வைத்துக் கொள்ள உதவும் ஒரு பிரபலமான சுருக்கெழுத்து விப்கியர் ஆகும். சில நேரங்களில் சூரிய ஒளி மழைத்துளிக்குள் 2 முறை ரிஃப்ளெக்ஷன்ஸ் அடைந்து வெளியேறுகிறது. இப்படி நடக்கும்போது முதல் வானவில்லை சுற்றி சற்று மங்கலான 2ஆம் நிலை வானவில் உருவாகிறது. இந்த 2ஆம் வானவில்லில் வண்ணங்களின் வரிசை தலைகீழாக, அதாவது சிவப்பு உள்ளேயும் ஊதா வெளியேயும் அமைந்திருக்கும். வானவில் உண்மையில் ஒரு முழு வட்டமாகவே உருவாகிறது. ஆனால் நாம் வானவில்லின் அரை வட்டத்தை மட்டுமே பார்க்கிறோம். இதற்கு காரணம் நாம் தரையில் நிற்பதால் அந்த முழு வட்டத்தின் கீழ்ப்பகுதி பூமிக்கு அடியில் மறைந்து விடுகிறது. விமானத்தில் பயணிக்கும் போதோ அல்லது மிக உயரமான மலை உச்சியில் இருக்கும் போதோ மட்டுமே முழு வட்ட வானவில்லையும் காண முடியும். பனிப்பொழிவு இருக்கும் மிக குளிர்ந்த காலநிலையில் பனித்துளிகள் மூலம் உருவாகும் வானவில் நிறங்கள் இல்லாமல் வெள்ளை நிறத்தில் தோன்றும். இதனை ஃபொப்போ என்று அழைக்கிறார்கள்.